கர்நாடகாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரின் உடல் பாகங்கள் நாமக்கல் கொண்டுவரப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. ஷிரூரு பகுதியில் கடந்த 16ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய நாமக்கல் மாவட்டம் கரையாம்புதூரைச் சேர்ந்த சரவணன் என்பவரின் உடல் பாகங்கள் மட்டும் 10 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டு அடையாளம் தெரியாத உடல் பாகம் என கர்நாடகாவிலேயே புதைக்கப்பட்டது. பின்னர் DNA பரிசோதனையில் உடல் பாகங்கள் சரவணனுடையது என தெரிய வந்ததை அடுத்து தோண்டி எடுக்கப்பட்டு நாமக்கல் கொண்டுவரப்பட்டு சேந்தமங்கலம் சாலையில் உள்ள மின் மயானத்தில் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தகனம் செய்தனர்.